நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கத்தா மகனே, देवीरभिष्टय आपो भवन्तु वेदे शन्नोरभिस्रवन्तुनः देवताभ्यो नमः अलङ्करणार्थं हरिद्राचूर्णितकुङ्कुमं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि यदि पुष्पैः सम्पूजयामि ॐ नमोऽस्तु अनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुष अक्षदां समर्पयामि अलङ्करणार्थं तिलतर्पणानि समर्पयामि पादयोः वाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आध्वर्यं समर्पयामि पूजादिकस्नानं समर्पयामि वस्त्रं समर्पयामि उपवीतं समर्पयामि मणिफलस्त्रैचन्दनं समर्पयामि अलङ्करणार्थम् अक्षदां समर्पयामि हरिद्राचूर्णितकुङ्कुमं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि इति पुष्पैः सम्पूजयामि सहस्रशीर्षं देवम् நித்யம் விஸ்வநாராயணகும் ஹரிம். சரியா 5 நிமிஷம். அவங்க தண்ணியில் இறங்கின உடனே நீங்கள் இங்கே முழுகணும். கரெக்டாக காரியத்தை முடி. காத்த அஸ்தியை இன்னைக்கு நான் கரைக்கணும். இந்த பிண்டத்தை கொண்டு போய் கடல்ல கரைச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே திருப்பாக்காம போயிடுங்க. போங்கடா. வாடா. கரடா அப்படியே போட்டு கர. நல்லா முழுகு. நீ போட. செல்வி வா. ஆஸ்தி சேர்ந்து கிடைக்கலாம்.
இங்கே பாருங்கம்மா, ஜாதகத்துப்படி சனி செவ்வாய் 8ல் சேரப்படுறது. அதனால் உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆபத்தை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் ஆபத்தை ஆயுளுக்கு பங்கம் வராமல் இருக்க இந்த ஆயுள் ஹோமத்தை பண்ணுறோம். ஐயோ தங்கம் ரத்தம் பாருமா ரத்தம். ஐயோ பாவி பாவி அவன் அஸ்தி கரைக்கு போற இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த ஜீஜே. நல்லா இருக்க மாட்டான். செல்விமா பாரு. செல்விமா பயப்படாதவா, நீ பயப்படாத. ஒன்னாக பயப்படாத. டாக்டர் செல்விமா கலை உட்காருமா. நாம நட்சத்திரம் நாமராஜோ ஜாதஸ்ய ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தம் இஷ்டகாமியார்த்தம் தேவதானகிருதம் பாஸ்கர க்ஷேத்ரே ஸ்ரீ கலைய நாம நட்சத்திரோ கலையரசி நாமதேசிய குடும்பக்ஷேமார்த்தம் ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தம் ஆயுஷ்ய ஹோமம் ஹரிஷ்யே. ஓம் கணானாஹந்த்வா கணபதிகும் நமாமிஹே கவின் கவீனாம் உபமஸ்தவத்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான சன்னதி சீதவிகி சேஷ்டதாதன ஸ்வாகாக. ஓம் கணானாஹந்த்வோ கணபதிகும் நமாமிஹே கவின் கவீனாம் உபமஸ்தவத்தமம் ஜேஷ்டராஜம் என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நிறைய பிளட் போயிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போலீஸ் வந்தாதான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே, நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். கலையரசி நாமதேசிய ஆயுள் தேகி வரம் தேகி வித்யான் தேகி தேகிமே பரமே. போடா உள்ள. ஏன் இப்படி அறிவு கட்டு தரமா கழுத்தை பிடிச்சி தள்ளுற? இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் பக்கத்துல முங்கின அவ்வளவுதான் சார். ஒய்ஃபோட அஸ்தியை கரைக்கும் போது கையில கத்தி வச்சுக்க முடியுமா சார்? எல்லாரும் போய் சொல்றாங்க சார். யோ, நேர்ல பார்த்து சாட்சி இவங்க. பாதிக்கப்பட்டவங்க எழுந்திருச்சு வந்து உண்மையை சொன்னாதான் உண்டு. அது வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். என்ன சார் லோ கிளாஸ் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? இது பாருங்க, ஐ பிலாங் டு ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. நான் உங்க மேல கேஸ் போடுவேன் சார். அது இதுன்னு பேசுமா, எதையும் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் ஏமாந்தா பிரைம் மினிஸ்டரே தெரியுமா? கண்டிப்பா அவனுக்கு தெரியாது. இவன் ஒரு பில்டப் பார்ட்டி. இத பாருங்க, சரியான கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க. லைஃப் லாங் வெளியில வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர், நான் ஒருத்தர்கிட்ட போன்ல பேசணும். எனக்கு போன் நம்பர் போட்டு கொடுங்க. யார்கிட்ட பேசணும்? என் அட்வைசர். பேரு? நல்ல தம்பி. நம்பர் சொல்லு. 9444030007. போடா. நான் ராமேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் மதியழகன் பேசுறேன். நீங்க தான் நல்ல தம்பியா? ஹலோ சார், நீங்க தான் நல்ல தம்பியா? ராங் நம்பர். என்ன சார், என்னாச்சு? ராங் நம்பரா? சார், அது ராங் நம்பர்ல ரைட் நம்பர். நீங்க என்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட அப்படிதான் பேசுவார். நீங்க கொடுங்க சார், நான் பேசுறேன். நீங்க கொடுங்க. யோ, என்ன விளையாடுறியா? கோவிந்தசாமி சார், இந்த ஆள் டீ காஃபி கேட்டா மட்டும் வாங்கி கொடுங்க. மத்தது அந்த ஆள்கிட்ட பேசாதீங்க. சரிங்க. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். வாங்க சார். பழனி முருகேசன், உனக்கு இனிமே தான்டா இருக்கு. என் கூட வாங்க. சார், இன்ஸ்பெக்டர் கோவிந்தசாமி, திறந்து விடுங்க. கோவிந்தசாமி, என்ன தேவையில்லாம கத்திருக்க? போயா, உட்காரியா, போயா. ஆயுள் தேகி வரம் தேகி வித்யான் தேகி தேகிமே பரமேஸ்வரி. ஆயுள் தேகி வரம் தேகி வித்யான் தேகி. பிரம்மணே வரன் ஜோதிஷே நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீச்சன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர அசுத சங்கர சங்கர வித்யோத் மோச்சய மோச்சய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்தே ஜாலய பிரசாய சருதி.
இங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இப்ப வந்துடுறான். எங்க போறீங்க? போக வேண்டிய இடத்துக்கு தான் போறேன். ஐயா வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம், நாளைக்கு போயிடும். மா என்னப்பா என்னாச்சு? டேய், அவனை என்னடா பண்ணீங்க? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறோம். அந்த நாயை கொண்டு போட்டுருக்கலாம்டா. நான் புத்தி கட்டி போய் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொன்னேன். ஐயோ, என் தலையெழுத்து. டாக்டர் என்ன சொன்னாரு? ரத்தம் ரொம்ப போயிடுச்சா, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னையா பேஷண்ட் எப்படி இருக்காங்க? டாக்டர் கட்ட ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு சொன்னார் சார். ம். உள்ள போறாங்க வெளியே வராங்க, உள்ள போறாங்க வெளியே வராங்க. யாரும் ஒண்ணும் தெரியா சொல்ல மாட்டேன்றாங்களே. ஐயோ, நாங்க என்ன பாவம் பண்ண கடவுளே. பிரதனம் பிச்சம் சரிவர்ணம் துரியம் பிரசன்னவதனம் ஜாயேதே சர்வவிக்னோபசாந்தி இத்யுதம் பிராத்யா ஆருஷ்யத்யா பரதம் விக்னம் நிக்னந்தி சததம் வித்வக்ஷேனம் தமாத்ரே ஸ்ரீபதகா மகாவித்ய பிரவர்த்தமானஸ்ய திப்ரமணக ஸ்வேதவராபகல்பி வைவஸ்வர மன்வந்தரே கலியுகே அஷ்டாவிசுந்தே பரமே பாதே சம்புத்தேவே பாரதவர்ஷே பரதக்கண்டே மிரவு சகாப்தே பாரதே அஸ்மின் வர்த்தமானே கர்மகாரியே சக்ஷியானாம் சம்பஸ்வர மத்தியே யநாம சம்பஸ்வரே நனுர்மாஸ்யே சுக்லபக்ஷே சௌம்யாம் வாசகாசி விஷ்ணோசி விஷ்ணுனையேவ குணை விதேசனசித்தாயாம் அஸ்யாம் தனம் ஹோமம் ஆயுஷவமும் கரிஷ்யே. ஓம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஓம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய இமம் யஜமானம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஆயுள் வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய இமம் யஜமானம் சுத்தம். ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. முகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் நான் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்துக்கிறேன். ஓம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஓம் சகஸ்ரசீரிஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூபிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்ட. என்ன வேணும்? என்னம்மா அங்க நடக்குது? என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஹோமம் வளர்த்து சாமிக்கு வேண்டிட்டு இருக்கேன். ஆபத்து வந்துருச்சுமா. பொண்ணுன்னு அவர் சொன்னது பக்கத்தில் இருக்கிற உங்க ரெண்டாவது பொண்ணை பத்தி மட்டும் நீங்க கவலைப்படுறீங்க. அவளை காப்பாத்துறது போராடிட்டு இருக்கீங்க. தூரமா இருக்க உங்க தலை பொண்ணு ஏன் செல்விமா, நீங்க பெத்த பொண்ணுமா, அவளை மறந்துட்டீங்களாமா? ஏன் செல்விக்கு என்னாச்சு? உயிருக்கு போராடிட்டு இருக்காமா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆகாம இருக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன? நீங்க அவளை வந்து பார்க்கணும். நாம் பெத்த மகளேடு கூப்பிடணும். உங்க சத்தத்தை கேட்டானா அந்த சந்தோஷத்துல அந்த வேகத்துல மயக்க நிலையில இருக்கக்கூடிய அவன் மனசு முழிச்சிரும். அவ உயிர் பொழைச்சுக்குவா. வாங்கம்மா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவளை காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருக்கம்மா. எங்க இருக்கா? எம்ஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்லம்மா. என்னம்மா
வேண்டாம் யோகேஸ்வரன். என் பொண்ணுன்னு விட்டுட. என் மனசுக்குள்ள ஏற்பட்ட பதட்டத்தினால நான் கிளம்பிட்டேன். அவளை பார்க்கறதுனாலையோ பேசுறதுனாலையோ பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அவள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுவே அவளை காப்பாற்றும். இந்த சென்டிமெண்ட்னால என் கூடு செதறது நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். வேண்டாம் அந்த பிடிவாதம். இது ஒரு நல்ல வாய்ப்புமா. அவளையும் கூட்டுல சேர்த்துக்கோமா. வா, என் புள்ளைய காப்பாத்துமா. என் செல்வியால எதுவும் செதறாதுமா. அவளுக்கு சேர்த்து தாமா பழக்கம். நான் வர மாட்டேன். அம்மா மாட்டேன். என்ன வேணும்? பணம் வேணுமா? நீங்க வந்து ஒரு வார்த்தை செல்வின்னு கூப்பிட்டா போதுமா. அதுக்கு விலையே கிடையாதுமா. வாங்கம்மா. நீங்க எவ்வளவு பேசினாலும் என்னால வர முடியாது. இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். அவளை பாத்துங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாது யோகேஸ்வரன். மா, கடவுள் உங்களுங்க வர வச்சதே செல்விய சந்திக்கதாமா. தாயையும் புள்ளையும் சேர்த்து வைக்கதாமா. இறைவனோட எழுத்தை யாராலையும் மாத்த முடியாதுமா. நான் பார்க்க மாட்டேன். போயிடுங்க. பதில் சொல்லணும். இந்த உதாசீனத்துக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். செந்தமிழ் அரசி, கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். என் செல்விமாவே வந்து கேப்பா. அப்ப கண்டிப்பா நீங்க பதில் சொல்லியே ஆகணும். செந்தமிழ் அரசி, பதில் சொல்லியே ஆகணும். ஹோமங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதனால் இனிமேல் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சௌரியமாக பார்த்துங்க. இனிமேல் நல்லா இருப்பான். சரிங்க சரி. எல்லாம் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுமா. குழந்தைக்கு சரி. ஹோமம் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். சரி. தீர்க்காயசாக இருப்பா. இனிமேல் எந்த குறையும் வராதுமா. வாங்க. நீங்க சரி. போங்க, நான் பேசிட்டு வரேன். சரி. ஆ வாங்கம்மா. கலையரசிங்கிற பேருக்கு நீங்க ஹோமம் பண்ணீங்கல்ல? ஆமாம்மா. இப்ப செல்விங்கிற பேருக்கு ஆயுச ஹோமம் பண்ணுங்க. நாமநட்சத்திரம் நாமராஜோ ஜாதஸ்ய செல்வி நாமதேசிய அத்திய குடும்ப சேமார்த்தம் இஷ்ட காமியார்த்தம் இஷ்ட தேவதா அனுக்கிரவசாத்திரத்தம் ஆயுஷ ஹோமம் கரிஷ்யே. ஓம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி தேகி மே பரமேஸ்வரி. ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஓம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. நாமநட்சத்திரம் நாமராஜோ ஜாதஸ்ய செல்வி நாமதேசிய இமம் யஜமான சுத்தம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய செல்வி நாமதேசிய யஜமான சுத்தம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி தேகி மே பரமேஸ்வரி. செல்வி நாமதேசிய குடும்ப சேமார்த்தம் ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய செல்வி நாமநட்சத்திரே ஆயுள் தேகி வரம் தேகி வித்யாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. டாக்டர் என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கழுத்தில் ஆழமா குத்தி இருக்கிறதால பேச்சு வருமா வராதான்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? போய் பார்க்கறதுன்னா பாருங்க, பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
இங்க வந்து உனக்கு இப்படி ஆயிடுச்சு? ஐயோ செல்வி, ஐயோ பாவம் என் பொண்ணு. ஐயோ என்ன கொடுமை இது. செல்வி வலிக்குதாப்பா? ஐயோ என்ன இவ்வளவு பெரிய வாங்க இன்ஸ்பெக்டர். என்னாச்சு சார், அந்த ஜிஜேவை விடாதீங்க சார். அவனை முட்டிக்கு முட்டி தட்டி இனிமே அவன் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா சார். சார், அவனால இவன் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா. ஆமா சார், அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு நாள் கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ விட்டது இல்ல. முதல் பொண்டாட்ட கூட அவன் தான் கொண்டு இருப்பான். அவர் சொல்ற மாதிரி அவனை முட்டிக்கு முட்டி தட்டிடுங்க. கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. நீங்க சொல்றதை வச்சு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களை யார் இப்படி பண்ணது? சார் அவங்களால பேச முடியாது சார், அதுதான் அவங்க சொல்றாங்க. அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேச முடியலன்னா என்ன, எழுதி கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. சரி கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த பிள்ளை எழுது. கொட்டை எடுத்துல ஜிஜேன்னு எழுது. இந்த இந்த எழுதுமா. ஜிஜே இல்லையா? என்ன அக்கா என்னக்கா பண்ணிருக்க? சுயநினைவோட தான் எழுதிருக்கியா நீ? யாருமா அந்த இன்னொரு முகம்? உங்க பேச்செல்லாம் கேட்டு ஆக்ஷன் எடுத்திருந்தா என் வேலை போயிருக்கோம். இப்படி பர்சனலா பிடிக்கலன்னா யார் மேலேயும் பழி போடாதீங்க. ச்சே. சரிதான் போங்க, நான் ஒன்றும் சும்மா சொல்ல. என்ன பிள்ளை இது? ஏன் பிள்ளை மறுபடியும் அவனை தப்பிக்க வைக்கிற? ஏமா அப்படி பண்றாமே? எதுக்குமா உன்னை நீயே ரணப்படுத்திக்கிற? அதானே, 2 பேரும் கடலுக்குள்ள ஒன்னா தானே போனீங்க. வெளியே வரும்போது நீ மொத்தம் கழுத்துல காயத்தோட வந்த. அப்ப அவன் தானே குத்தி இருக்கணும். ஏமா ஜிஜே ஏதாவது உன்னை பயமுறுத்துறானா? ஆமா, அவனை பெரிய மதுரை வீர வந்து பயமுத்த பாக்குறான். சுமாரமா நீ உன் பொண்ணு போயிட்டாலே அஸ்திய கரைக்கு வந்தோம். எங்களுக்கு வந்து தொத்திக்கு சனிய. இத பாருங்க, நீங்க அடிக்கடி என் பொண்ணை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொண்ணு ஆவி உங்களுக்குள்ள பூந்துச்சு நினைக்கிறேன். அப்ப என்ன ஏன் அப்படி வந்து கல்யாணம் பண்றீங்க? சும்மா சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. பொண்ணை வாழ விட்டாங்களா? அம்மா அம்மா, செல்விக்கு ஏதோ உண்மை தெரியுது. அவ எழுந்த உடனே எல்லாம் சொல்லுவா. டாக்டர் என்ன சொல்லியிருக்கார்? பேஷண்ட்டுக்கு தொல்லை கொடுக்கன்னு சொன்னதெல்லாம் அமிச்சாங்க. போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், போங்க. ஆமா சார், நீங்க ரொம்ப நியாயமா பேசுறீங்க. ஆனா அந்த பொம்பளை இருக்க அது சரியில்லை. அது சரியில்லைங்க, ரொம்ப டூ மச்சா பண்ணுது. நீ முதல்ல போமா. பிரபஞ்சா, எல்லாரும் கூட்டிட்டு போப்பா, போ. ஹலோ, நீங்க வாங்க. சாரி சார், நீங்க போலாம். கோவிந்தசாமி சார், லாகப் தர. ஓகே சார். நான் அப்போவே திறந்து விட சொன்னேன்ல கோவிந்தசாமி. ஏன் சார் அப்போ அவ்வளோ ஹார்ஷாக பேசுனீங்க, இப்போ திடீர்னு போக சொல்கிறீங்க? செல்விதான் செல்விதான் சார். நான் தான் சொன்னேனே சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. அவங்க பேச்சை கேட்டு என்ன உள்ளே போட்டீங்க. இந்த பாருங்க சார், 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. உங்கள் சட்டம் தான் சொல்லுது. இவ்வளோ நேரம் உள்ளே வச்சிருந்தீங்களே, அதுக்கு என்ன நஷ்டம் கொடுக்க போறீங்க? கேஸ் போட்டுமா? ரொம்ப ஓவரா பேசுறீங்க, கிளம்புங்க. நான் கிளம்புறேன் சார். உண்மையான குற்றவாளியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அவரை தேடிட்டு இருக்கீங்களா நீங்க? எப்படி எப்படி சொல்லுங்க நீங்க அதை. ஹலோ, அது எங்க வேலை. இந்த நிமிஷம் வரைக்கும் குற்றவாளியை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிளம்புங்க முதல்ல. நான் போறேன் சார். ஆனா ஒரு விஷயம், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். போறியா இல்லையா நீ? போறேன் சார், போறேன்.
ஏன் பிபி ஏத்திக்கிறீங்க? வரேன். பதில் சொல்லணும். இந்த உதாசீனத்துக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் செந்தமிழரசி. கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். என் செல்விமாவே வந்து கேப்பா, அப்ப கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும் செந்தமிழரசி. பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி ஆகணும். போங்கப்பா. அரசி, 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 என்னமாச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? உனக்கா? உனக்கு எதுக்குமா பயம்? எனக்கு பயமா இருக்கு. பரிகாரம் பண்ண சொன்ன, பண்ணியாச்சு. கலைக்கு ஒன்றும் ஆகாத, கவலைப்படாதம்மா. எனக்கு பயமா இருக்கு. அரசி, எல்லாருக்கும் தைரியம் சொல்றவ நீயே மனசுடைஞ்சு இப்படி பேசலாமா? பயப்படாதம்மா. எனக்கு பயமா இருக்கு. அரசி, எனக்கு பயமா இருக்கு. செந்தமிழ் அரசி, எனக்கு பயமா இருக்கு. சரி, உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு. ஊருக்கு போடும். ஊருக்கு தானே? சரி சரி, நாளைக்கு தான் ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, ஊருக்கு போகலாம். ஓகே? இல்லை, நான் இன்னைக்கு போகணும். சரி சரி. உதய் சார், ஈவினிங் ஊருக்கு போகிற மாதிரி டிக்கெட்டை மாத்திரா. ஓகே சார். சாயந்தரம் இல்லை, இப்போ ஃப்ளைட்டுக்கு ஊருக்கு போகணும். சரி சரி சரி, ஃப்ளைட்டில் போகலாம். ஓகே உதய், ஃப்ளைட்டுக்கு போகணும், டிக்கெட் போடு. ஓகே சார். ஊருக்கு போகணும். கலை, அப்பா, அரசி, உன் பொண்ணு உன் பக்கத்திலே இருக்காம்மா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா இருமா. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் நல்லா தானே இருக்கேன்.
எல்லாம் போச்சு. நான் எடுத்த சபதம் போச்சு, இருந்த விரதம் போச்சு. ஏண்டா சேலைக்கும் வேட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உனக்கு என்ன கண்ணு தெரியாம போச்சா? ஐயா தண்ணியில இருந்ததுனால பேசாதடா, பேசாத. உடம்ப பெருசா வளர்த்து பிரயோஜனம் இல்லை. குறி வச்ச அர்ஜுன மாதிரி வைக்கணும்டா. ஏண்டா அந்த செல்வி பிள்ளைய தான் குத்துனியா? அதையாவது கொன்னியா? அதையும் குத்துயிரும் கொலையுருமா விட்டுட்டு வந்துட்டேன். மடையனுங்க மடையனுங்க நாசமாக்கிட்டாருங்க. நான் கிளம்புறேன்டா. நான் இந்த ஊருக்கு வந்ததும் யாருக்கும் தெரியாது, இருந்ததும் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமையே இந்த ஊரை விட்டு போயிடுறேன். ஜிஜே தான் குத்துனான்னு அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அவனை வெளியே வர விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன். இந்த விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஐயா எனக்கு இன்னொரு வாய்ப்பு. வாய்ப்பு கிழிப்புன்னு வாயை கிழிச்சிருவேன், ஜாக்கிரதை. இனிமேல் நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்லடா. உன் வயசில் நானும் கத்தி எடுத்தவன் தான். எடுக்கிறேன், மறுபடியும் எடுக்கிறேன். எனக்கு கத்தி எடுக்கவும் தெரியும், கதையை முடிக்கவும் தெரியும். மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதடா, நான் பார்த்துக்கிறேன். டேய், எங்கேயாவது போய் தண்ணியை கிண்ணியை போட்டு என் பேரை உளர்னீங்க, 2 பேரையும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. சொல்லுங்க. அப்படியே ஒண்ணு இல்லை. அங்கிள், செல்விக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? செல்விக்கு இப்போ பரவாயில்ல. அம்பாள் புண்ணியத்தில் அவள் நல்லா இருக்கா. செல்வி எங்க இருக்கா? நான் கூட முதல் சீரியஸாக தான் நினைச்சோம். ஆனால் டாக்டருங்க கஷ்டப்பட்டு அவளை எப்படி காப்பாற்றிட்டாங்க. ஏய், அவள் யாருக்கு எந்த தூரம்? செல்விக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இங்க எதுக்காக வந்தீங்க? என்னடா கேள்வி கேட்கிறேன்? நான் என் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன். எங்கடா அவ? உனக்கு என்ன வேணும் இப்போ? அவளை பார்க்கணும்னு சொல்றேன்ல. முடியாது, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட விஸ்வா, செல்வி எங்க? ஓ, எல்லாரும் சேர்ந்து என்ன செல்வியை பார்க்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கடவுள் இருக்கான், செல்வி ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திட்டான்ல. நீங்க நினைச்சதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சுல. இப்ப என்னடா பண்ணுவீங்க? மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? அத்த, நீங்களும் எல்லாரோட சேர்ந்துக்கிட்டு என் மேல பழி போட்டீங்கல்ல. இவனுங்க தான் என்ன மொத்தமா புடிச்சிட்டு நின்னானுங்க. நீங்க வாயிலே வயத்திலே அடிச்சுக்கிட்டீங்க. கொலை பண்ண முயற்சி பண்ணவன் இன்னொரு பக்கம் ஓடி போயிட்டான். செல்வி மட்டும் சொல்ல என்ன ஆயிருக்கும்? என்ன கொலைகாரன் உள்ள புடிச்சு போட்டிருப்பானுங்க. செல்வி எங்கடா? செல்வியை இப்ப பார்க்க முடியாது. ஏன்? செல்வியால பேச முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பேச முடியாதுன்னா நான் பக்கத்துல இருக்கணும், ஹஸ்பண்ட் அவ பக்கத்துல இருக்கணும், ஆறுதல் சொல்லணும். 1000 பேர் இருந்தாலும் நான் ஆயிடுமா? சச்சின், அம்மா எங்கடா? செல்விமா எங்க? அத்தா, நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? எங்கடி செல்விமா எங்கடி? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லனா ஹாஸ்பிடல்ல சொல்ல மாட்டாங்களா? வாங்கப்பா, நான் சொல்றேன். வாங்க. இப்ப என்ன செய்வீங்க? மடியில வச்சிருந்தவங்க இறுக்கி பிடிச்சிருக்கணும். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா காவேரி காவேரின்னா என்னவோ? அம்மா இங்கதான் இருக்காங்க. நீ என் கூட இருக்கல காவேரி, அது போதும். உன்னை வச்சு உலகத்தையே ஜெயிப்பேன். நான் அம்மா கிட்ட தனியா பேசணும். நீ பாட்டிக்கிட்ட இருக்கியா? சரிப்பா. வெரி குட். ஹலோ செல்வி, நீ ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே இரு. உன்னால பேச முடியாதுன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ், தேங்க் காட். இல்ல, உன்னால பேச முடியலங்கிறதுக்கு சொல்லல. நான் உன்னை கத்தியால குத்தல நீ சொன்ன பத்தியா, உண்மையை சொன்ன பத்தியா, அதுக்கு சொன்ன. இதுல ஒண்ணு தெரியுது செல்வி, நீ என்ன வெறுக்கல. அப்படி வெறுத்திருந்தா நீ உண்மையை சொல்லியிருக்க மாட்ட. அப்படியே போட்டுன்னு விட்டுருப்பல்ல. செல்வி, உனக்கு ஊரெல்லாம் எதிரி, ரவுடிங்கெல்லாம் எதிரி. உன்னை எப்போ சாகடிக்கிறதுன்னு காத்துட்டு இருக்கானுங்க. ஆனா நான் விட மாட்டேன்.
என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். புருஷனை விட பொண்டாட்டிக்கு யார் பாதுகாப்பா இருக்க முடியும்? நாம சேர்ந்துருவோம். நான் தான் சொன்னேனே, உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நான் விட்டுறேன்னு. என்ன நம்பு. இப்பவே விட்டுட்டேன். ரைட் நவ ஐ அம் a clean slate. இப்போ எனக்கு எதிராக இருக்கிறது தாமரை எழுதின அந்த லெட்டர். அதை நீ கமிஷனுக்கு கொடுத்து தொலைச்சிட்ட. இப்போ உனக்கு கெட்டு போல. நான் லாயர் கிட்ட பேசினேன். அந்த லெட்டர் தாமரை கைப்பட எழுதினது இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணா போதும். கமிஷனை குழப்பி விட்டுடலாம். அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னை கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுரு. நான் உன்னோட காலடியிலே இருந்து பார்த்துக்கிறேன். நான் ரெடியாக வந்திருக்கேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இதோ இதில் ஒரு கையெழுத்து போட்டால் போதும். என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். என்ன எழுதினேன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். ஒன்றும் இல்லை. அதாவது தாமரை இந்த லெட்டரை அவள் கைப்பட எழுதலை அப்படி தான் எழுத போகிறேன். நீ கையெழுத்து போட்டு கொடு. இதில் தான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு. இதோ சின்ன கையெழுத்து. இங்கிலீஷில் எழுதுனா 5 லெட்டர், தமிழ் எழுதுனா 3 எழுத்து, அவ்வளோதான். போடு செல்வி, போடு. இதோ இங்கே தான் போடு செல்வி. செல்வி, நான் முக்கியம். நான் இருந்தால் தான் உன்னை பார்த்துக்க முடியும். இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டுருவானுங்க. ஒரு கையெழுத்து போடு. போடு, கையெழுத்து போடு. இந்தா கையெழுத்து போடு. கையெழுத்து போட போறியா இல்லையா? கையெழுத்து போட. ஏண்டி இப்படி ஒரு திமிரு பிடிச்ச அலையற? மத்த பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டியா? கொம்பு முளைச்சு போச்சா உனக்கு? ஏன் உயிரை வாங்குற? இன்னொரு லெட்டர். வெளியே போடா. செய்யாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க கூடாதுதா செல்வி உன்னை பத்தி ஒன்றும் சொல்லலை. மற்றபடி உன்னோட வாழ்னுன்னோ இல்லை மேலே இருக்கிற பாசத்துக்காகவும் இல்லை. மரியாதையா வெளியே போயிடு. இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. வெளியே போடா. நீங்க முதல்ல கையிடுங்க. கையிடுங்க, நான் சொல்றேன். வெளியே போனி. நான் போறேன். விட்டா தானே போக முடியும். விடுங்க. போ. செல்வியை சொல்லுங்க. நான் போறேன். சொல்லுங்க. அவளை சொல்லுங்க. அவளால சொல்ல முடியாதுங்கிற தைரியத்துல பேசுறியா? போடா வெளியே. நான் போக முடியாதுங்க. போடா வெளியே. நான் போக முடியாது. போடா வெளியே. நான் போக முடியாது. நான் போக முடியாதுங்க. நான் போக முடியாது. நான் போக மாட்டேன். ஹஸ்பண்ட் பாய் பேசும்போது நீ தான் உள்ள இன்டிசென்ட்டா வந்திருக்க. வெளியே போயா நீ. நான் இன்டிசென்ட்டா நீ இன்டிசென்ட்டா? செல்வி, உடம்புக்கு முடியாம கிடக்குற பொண்ணு கிட்ட வெத்து பேப்பரை காட்டி கையெழுத்து கேக்குறடா. நீ எல்லாம் ஆம்பளைடா. யோ, நான் போக மாட்டேன். போடா வெளியே. போடா, மரியாதையா போய்டா வெளியே. டேய், நான் போக மாட்டேன். டேய் வாங்கடா உள்ள. நான் போக மாட்டேன். வாங்கடா. என்னாச்சு? எழுதிட்டு நின்னாலும் உன்னை போட்டு அடிக்கலாம். படுத்து கிடக்குறானே, அவனை என்ன பண்றது? தூக்கி வெளியே போடுறா. தூக்கி போடுறா. வெளியே போங்கடா. விடுங்க. வெளியே கொண்டு போ. ஓ, கொண்டு போடா. விடுங்கடா. விடுங்கடா. கீழே போடுறாதீங்க. விடுங்கடா. விடுங்கடா. ஆஸ்கர் திரும்பி வருவேன். பேஷண்ட் ரூம்ல ஒரே கலாட்டா காலையில இருந்து. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. நான் பேஷண்ட் ஊருக்கு கூட்டு போலாமா டாக்டர்? She is okay. You can take her. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. நீங்க என்ன பண்றீங்க? போங்க. போதும் நிறுத்துங்க. தாமரையோட அஸ்தியை கறக்கணும்னு வந்து இந்த ஊர்ல பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு எல்லாரும் கிளம்புங்க, ஊருக்கு போலாம். எப்படிங்க இந்த நிலைமையில எப்படி கூட்டிட்டு போக முடியும்? டாக்டரை கூட்டு போலாம்னு சொல்லிட்டா நீ வாய் மூடுற. ஏமா சொல்லியுமா, நீ என்ன சொல்ற? ஊருக்கு போலாமா? போயிடலாம்ல. எல்லாரும் கிளம்புங்க.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.